டியர் வியூஸ், உங்கள் எல்லாருக்குமே இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன், ஸோ இது ரெண்டுனா என்னன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்னா என்னன்றது வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2A + B அப்படின்னு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா, ஸோ இதனோட ரேட்டு ஈக்குவேஷன், அதாவது ரேட்லா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ரேட்லா. ஸோ ரேட்லான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A/2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. ஸோ இப்படிதான் போடுவோம். இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த சம் ஆஃப் powers of the concentration terms in the rate law expression. ஸோ இதுதான் வந்து ரேட் லா எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் அந்த கான்சன்ட்ரேஷன் டெர்ம்ஸோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A/1 A/2 B/1. ஸோ ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா வந்து 3 வரும். சரிங்களா? ஸோ வந்து 2 + 1 3. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நீங்கள் டெஃபினேஷன் வந்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க நீங்கள் இது எழுதிடணும். ஸோ அதே மாதிரி வந்து மாலிகுலாரிட்டி. ஸோ மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன், ஸோ இட் இஸ் number of reacting species undergoing simultaneous collision in the elementary or simple reaction. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்குறோம். ஸோ வந்து மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன்றது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஸோ வந்து சைமில்டேனியஸ் கொலிஷன். ஸோ வந்து இப்போ A + B + C வந்து கிவ்ஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து D அப்படின்னு கொடுத்தாலும், ஸோ அதில் இப்போ ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொலைட் ஆகி ஒரு இன்டர்மீடியேட் வந்து உருவாகுது. அந்த இன்டர்மீடியேட்டும் சியும் வந்து ரியாக்ட் ஆகி தான் D கிடைக்குது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து A + B. ஸோ அதில் வந்து மாலிகுலாரிட்டி வந்து 2. ஸோ இப்படி தான் வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ வந்து என்னன்னா, அதாவது சைமில்டேனியஸ் கொலிஷனில் சரியா. ஸோ வந்து இட் இஸ் த நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீஷீஸ் அண்டர்கோயிங் சைமில்டேனியஸ் கொலிஷன். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. மாலிகுலாரிட்டின்றது இந்த அதுதான். ஸோ அதே மாதிரி வந்து மாலிகுலாரிட்டி எப்படி டிஃபர் ஆகும், மாலிகுலாரிட்டிக்கும் ஆர்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து புரியுற மாதிரி வந்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருந்தோம் போன வீடியோவில். ஸோ இப்போ அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் வேல்யூ. ஸோ வந்து இந்த ரேட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேட்டுன்றது வந்து எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன கிடைக்குது, இப்போ எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ரேட் எவ்வளோ கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் எக்ஸ்பெரிமெண்டலாக என்ன கிடைக்குது அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் எடுத்துன்னு வரும். ஸோ வந்து அப்போ அதன் மூலமாக தான் அது என்ன வேகத்தில் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சது மூலமாக, அதாவது இதுக்கு வந்து நம்ம ஒரு சில ப்ராப்ளம்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு நல்லாவே கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்னன்னா வந்து இப்போ ஒரு A + B + C அப்படின்னு வந்து 3 ரியாக்ஷன் வச்சு நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இப்போ வந்து ஏவோட மோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு பியும் சியும் வந்து கான்ஸ்டன்ட் வந்து 1 மோல் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன ஸ்பீடில் நடக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏவை வந்து பார்த்தீங்கன்னா 1 மோல் வச்சுக்கிட்டு பி வந்து 2 மோல் வந்து அதிகம் ஆகிக்கிட்டு சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டா அப்போ வந்து என்ன ஸ்பீடில் வந்து ரியாக்ஷன் போகுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு அதாவது இந்த மோலாரிட்டி A + B + C-ல என்னன்னா இதுதான் வந்து ரியாக்டன்ட். ஸோ ஒருவேளை வந்து இப்போ 2 மோல், அதாவது ஏவோட மோலாரிட்டி அதிகப்படுத்தினா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து மோலாரிட்டி ஆஃப் பி அதிகப்படுத்தினா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குது. ஸோ அதை ரேட் கான்ஸ்டன்ட் மெஷர் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை மாதிரி வந்து நம்ம கால்குலேஷன் போட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ வந்து எதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேட் வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பியா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சியா, இல்லை இது 3மே வந்து இன்னல் ஆகுதா, இல்லை இதில் வந்து ஏதாவது 2 தான் வந்து இன்னல் ஆகுதா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எல்லாமே கண்டுபிடிச்சு எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சு வர அந்த ஈக்குவேஷன் தான் இது. ஸோ இதில் ஒருவேளை வந்து பியோட கான்சன்ட்ரேஷனை மாற்றுறது மூலமா எந்த சேஞ்சுமே நடக்கல அப்படின்னா அப்போ பியை பொறுத்து வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகல. ஸோ வந்து வினையோட வேகம் வந்து பியை பொறுத்து இல்லை. அப்போ ரேட்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம பியை வந்து இப்போ கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்க? ஸோ இப்போ வந்து A + B + C இருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி வந்து இதுக்கு நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதுனா எப்படி எழுதுவோம். ஸோ வந்து K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C அப்படின்னு எழுதுனா அதாவது வந்து நம்ம பியோட அளவு எவ்வளோ மாத்தினாலும் ரேட்டு வந்து பார்த்தா மாறவே இல்லைன்னா அப்போ பியை பொறுத்து ரேட் வந்து இல்லை. சரியா? ஸோ அப்போ இது மாதிரி தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டுபிடிக்கிற மதிப்பு தான் இது. சரிங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலாரிட்டின்றது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். நம்ம ரெண்டும் பார்த்துருவோம் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுன்றதை பொறுத்து
தியரிட்டிக்கலாக சொல்கிறது தான். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இட் கேன் ஹாவ் ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எப்படிலாம் வந்து வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறுது. அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாவோ இல்லை குறைக்கிறது மூலமாவோ, அதாவது டிஃப்ரெண்ட் ரியாக்டிங் ஃபிஷஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா அது எல்லாத்தையும் மாற்றி சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ 1.5, 2.5, 3.5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது வந்து ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 1.25, 2.25 அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து பாசிபிலிட்டி இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனில் ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து கிடைக்கும். ஆனால் இது வந்து எப்பவுமே ஹோல் நம்பர் தான், முழு எண்ணை தான் இருக்கும். 1, 2, 3 இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1, 2, 3 இது மாதிரி வந்து நம்ம ஃபுல் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் அப்போ இது அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷன் வேல்யூ, அதாவது 1.5, 2.5 அது மாதிரி வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்க? 1.5, 1.25 இது மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் கிடைக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஃபோர்த் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இட் கேன் அசியூம் ஜீரோ வேல்யூ. சரிங்களா? ஸோ வந்து ஜீரோ வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ வந்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டர் கான்சன்ட்ரேஷன் எஸ்டர் பிளஸ் வாட்டர். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வாட்டரை பொறுத்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இல்லை அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிட்டு, ஸோ வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம வாட்டரை பொறுத்து இப்போ எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஆர்டர் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அதாவது வந்து அசியூம் பண்ணிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா? ஸோ இட் கேன் அசியூம் ஜீரோ வேல்யூ. சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஜீரோ அப்படின்றது, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஜீரோ வித் ரெஸ்பெக்ட் டு எந்த ரியாக்டன்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஈவன் வந்து ஒரே ஒரு ரியாக்டன்ட்டே இருக்குது அப்படின்றது கூட நம்ம வந்து சொல்லலாம். சரியா? ஸோ அது வந்து அதை பொறுத்து ஜீரோ ஆர்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஆனால் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் கேனாட் ஹாவ் ஜீரோ வேல்யூ. ஸோ அது வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ. ஸோ வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் அந்த எலமெண்டரி ஸ்டெப் ஒரு ஸ்டெப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை மாலிகுல் வந்து கொலைட் ஆகுது, சைமல்டேனியஸ் கொலிஷன் நடக்குது அப்படின்றத பொறுத்து சொல்றதால அது எதுவுமே என்னது ஜீரோன்னு நம்ம வந்து அசீம் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கேன் சேஞ்ச் வித் கண்டிஷன்ஸ். ஸோ ப்ரெஷர், டெம்பரேச்சர், கான்சன்ட்ரேஷன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸை பொறுத்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறும். சரிங்களா? ஸோ வந்து அதாவது இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நீங்கள் ஒரு 20 டிகிரி 25 டிகிரி செல்சியஸில் வந்து நீங்கள் கேரி அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே கெமிக்கல் ரியாக்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரிஸ் ரைஸ் பண்ணாலே வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து மாறும், ப்ரெஷரை பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ வந்து அப்போ கான்சன்ட்ரேஷனை பொறுத்து எது மாறும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து மாறும். சரிங்களா? ஸோ ஆனால் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் இன்வேரியன்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதை பொறுத்து மாறாது. சரிங்களா? ஸோ வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் வந்து ஒருவேளை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸில் இருக்குன்னா நிச்சயமாக வந்து ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷனுக்கு ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து இன்னும் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த பார்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே நீங்கள் ஈவன் வந்து ஒரு ரிசர்ச் லெவலுக்கு போகிறீங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்கில் போனாலும் இல்லை வந்து ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் வந்தாலும் இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் பொறுத்து, அதாவது அதில் இருந்து அந்த பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அதை பற்றின பேசிக் ஐடியா நமக்கு வந்து கட்டாயம் இருக்கணும். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.